கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சின்னத்திரை நடிகை நந்தினியை பற்றி பார்க்கலாம். இவங்க விஜய் டிவியில் வரும் சரவணன் மீனாட்சி தொடரில் மைனா என்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போது விஜய் டிவியில் நடிக்கிறது இல்லை. என்ன காரணம்னு தெரியலை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சின்னத்திரை நடிகை நந்தினியோட கணவர் சென்னை வளசரவாக்கம் பகுதியில் இருக்கிற ஒரு லாட்ஜில் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டது. மேலும் தன்னோட மகனை கொன்றது நடிகை மைனாதான்னு சொன்னாங்க. இது ரொம்பவே அதிர்வலியை ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் நந்தினியோட தரப்பில் எந்த தவறும் செய்யலைன்னு சொன்னாங்க. மேலும் கார்த்தி ரொம்ப அவசரப்பட்டுட்டாருன்னு சொல்லியிருந்தாங்க. கார்த்தியை பற்றி பார்க்கணுன்னா கார்த்தி தனியாக ஒரு ஜிம் வச்சு நடத்திட்டு இருந்தார். ஆனால் அதை அவரால் சரிவர நடத்த முடியாததுனால வேற ஒருத்தருக்கு விற்றுட்டார். மேலும் பல மக்களிடமிருந்து 80 லட்சம் ரூபாய் வரை மோசடி பண்ணி அவங்களுக்கு பணம் தராமல் ஏமாற்றிட்டு வந்துட்டு இருக்காரு. மேலும் நடிகை மைனா நந்தினியை பற்றி அவங்களோட மாமியார், அதாவது கார்த்தியின் அம்மா, ஒரு புதிய குண்டை போட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நடிகை மைனா திருமணத்திற்கு முன்பு எங்கள் வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு வெண்ணிலா பற்றி அப்போவே முழுசாக தெரியும்னு சொன்னது ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஆனால் இதற்கு முன்னாடி எனக்கு வெண்ணிலா பற்றி கல்யாணத்துக்கு முன்னாடி எதுவுமே தெரியாதுன்னு மைனா சொன்னது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தா, நடிகை மைனா திருமணம் ஆவதற்கு முன்னாடி எங்கள் வீட்டில் தான் இருக்கும்போது தனக்கு அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தது ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இன்னும் இந்த விஷயத்தை பற்றி என்னெல்லாம் சொல்ல போகிறாங்கன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் தமிழ் மாங்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தவும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் தமிழ் மாங்கா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.